அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. பணம் வாடா, யார் வந்திருக்காங்க பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. நீங்க பச்சையா கொண்டு வந்துருக்கீங்க, குழம்பு வச்சு கொண்டு வந்துக்கூடாது. என்ன ரெசிபின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்கிறது ஆரம்பிக்கலாமா? முதல்ல மீன் நல்லா தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். மொத்தம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தானே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் நல்லா க்ளீன் ஆக்கிட்டேன் கழுவிட்டு. அடுத்ததாக நம்மளுக்கு கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் மீன் பொரிச்சிக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது தாங்க நல்ல டேஸ்ட்டே வரும் நம்மளுக்கு கிரேவிக்கு. நம்மள இப்படியே தின்னலாம், சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இப்படியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கறி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் கொஞ்சம் கடுகு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நான் தட்டி போட்டது. வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டேங்க. இதில் கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். பூண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டாலும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். அடுத்ததாக இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறப்போ அதில் போட்டுருக்குறோம், அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன். 1/2 கிளாஸ் போதும். ஏன்னா நம்ம மீன் வந்து கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி, அதனால கொஞ்சம் குக் ஆகிருக்கும். அந்தளவுக்கு இதில் குக் ஆகணும் அவசியம் இல்லை. இப்போது இந்த அளவுக்கு இருக்குது கிரேவி. இப்போவே நம்ம அந்த மீன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிருக்கு, தக்காளி வெங்காயம் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கருவாடு ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி ஆச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பார்க்குறப்போவே வாயில் தண்ணி வருதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணாத உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். யாராவது என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.